வணக்கம். தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி வழங்கியதற்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் உள்ள அன்னை சிவகாமி பூங்கா அருகே 59 ஆண்டுகள் கழித்து ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அமைச்சரவையில் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதரம்மா கனி ஃபரூக் முன்னிலையில் சர்க்கிள் தலைவர் என் உபயத்துல்லா தலைமையில் சென்னை ராயபுரம் பகுதியில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொண்டாட்டம் ராயபுரம் 1வது சர்க்கிள் தலைவர் என் உபயத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மதரம்மா கனி ஃபரூக் மற்றும் மாவட்ட பொருளாளர் கார்த்திக், சர்க்கிள் தலைவர் என் உபயத்துல்லா, தலைமை நிலைய செயலாளர் முருகன் ஆகியோர் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செய்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் மற்றும் சர்க்கிள் தலைவர் இணைந்து இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்வில் தலைமை நிலைய செயலாளர் டிவி முருகன், அமைப்பு செயலாளர் முகமது ஃபரூக், செய்தி தொடர்பாளர் பாஸ்கர், இர்பான், சர்க்கிள் தலைவர்கள் மோகன்குமார், வட்டத் தலைவர்கள் மகாலிங்கம், விநாயகம், கிஷோர், மொய்தீன், அப்துல்லா, ராமச்சந்திரன், ஆராய்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் யுவராஜ், மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் காசிநாதன், மணியன், பாலு, தர்மராஜன், ஜெனிராஜ், சையத் அப்பாஸ், டெல்லி பாபு, விஜயகுமார், ஷான் பாஷா, அருண்குமார், கிருஷ்ணகுமார், சரவணன், முகமது அக்தர், வெற்றிவேல் மோகன், லோகநாதன், ஆசை தம்பி, சுந்தர்ராஜன், முனுசாமி, கதிர்மணி, வழக்கறிஞர் கௌரிசங்கர், முனீஸ்வரன், யுவராஜ் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வடசென்னை கிழக்கு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகிய மதரம்மா கனி, இன்று மிகவும் சிறப்பான நாள். என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியா அளவில் 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதலில் ஒரு அமைச்சரவையில் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி இருவருக்கு இந்த பொறுப்பினை வழங்கிய திரு CM விஜய் ஜோசப் அவர்களுக்கு முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். உபயதுல்லா. நான் 1வது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ராயபுரத்துலேருந்து. மதரம்மா கனி நம்ம மாவட்ட தலைவர், வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அவங்கள அறிவுறுத்தலுப்படி இன்று பொதுமக்களுக்கு தமிழக முதல்வர் அறிவித்த காங்கிரஸ் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் 59 ஆண்டுகளுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் இடம்பெற்ற அமைச்சரவையில் இன்று தமிழக காங்கிரஸ் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு மீண்டும் எங்கள் பெருந்தலைவர் காமராஜன் புகழ் ஓங்கும் வகையில் எங்களுக்கு அமைச்சராக வந்துள்ள திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வாங்கி கொடுத்த எங்கள் அகில இந்திய எதிர்க்கட்சி பாராளுமன்ற தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களுக்கு என்றும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவர்களை பிரதமராக்கும் வரை நாங்கள் மீண்டும் அயராது உழைப்போம் என்று உறுதிக்கிறோம். இன்றைக்கு அமைச்சரவை இடம்பெற்றதுக்காக எங்களுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியை தந்த திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தோம்.